தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, தென் மாவட்டங்களை செழிக்க வைக்கின்ற ஏறக்குறைய 2 கோடி மக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றை பற்றிதான் இன்றைக்கு நம்முடைய கருத்துரையாடலை வழங்க இருக்கின்றோம். அண்மை காலமாக தாமிரபரணி ஆற்றில் மிக அதிகமான சாக்கடைகள் வந்து விழுவதும் குடிநீரோடு இரண்டர கலந்து அந்த குடிநீரை குடிப்பதனால் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மக்கள் ஆளாகக்கூடிய நிலை வந்து கொண்டிருக்கு. இதற்கிடையே 2023 டிசம்பர் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தால் மிகப்பெரிய இழப்புகளுக்கு உள்ளான மக்கள் தூத்துக்குடி மாவட்ட மக்கள். இப்பொழுது அந்த கரைகளை புதுப்பிக்கிறோம், வலிமைப்படுத்துகிறோம் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே சிறுவைகுண்டத்திலிருந்து புன்னைக்காயல் வரை கரைகளை 2 கரைகளையும் வலுப்படுத்துகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை கண்காணிப்பதற்கு அல்லது சரியாக செப்பமாக வேலையை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு அலுவலர் கூட அந்த பகுதியிலே இல்லை. நீர்வளத்துறை சார்ந்த எந்த அலுவலர்களும் ஒவ்வொரு நாளும் அதை கண்காணித்து அருகிலிருந்து அந்த கரையை ஒழுங்காக போட வேண்டும், மண்ணை ஒழுங்காக அழுத்த வேண்டும், 2 பக்கமும் அழுத்த வேண்டும் என்கின்ற அந்த கண்காணிப்பு வேலை, பணியாளர்களை வேலையை சொல்லி செய்ய வைப்பதற்கு, செம்மையாக சிறப்பாக செய்ய வைப்பதற்கு யாருமே இல்லை. நான் கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு மாதம் 1.5 மாத காலமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு அல்லாமல் எங்களுடைய ஏரல் வட்டம், அதாவது திருவைகுண்டத்திற்கு கிழக்கு பகுதியில், திருவைகுண்டம் தடுப்பணை வடகால் தென்கால், இந்த கிழக்கு பகுதியில் நாம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய ஆழ்வார்த்தனை இருப்பதிலே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். அந்த தடுப்பணையினால் நேரடியாக எவருக்கும் பயன் இல்லை என்றாலும் 2 பக்கங்களிலும் வயல்வெளியில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நிலத்தடி நீர் உயரும் என்கின்ற அந்த நிலையிலே ஒரு கோரிக்கை வைத்தோம். அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய தோட்டம் துறவுங்களுக்கு எளிதாக தண்ணீர் கிடைக்கும் என்ற அடிப்படையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோரிக்கையை நான் வைத்தேன். இறுதியாக 2020ஆம் ஆண்டு 19 வாக்கிலே அன்றைக்கு இருந்த அஇஅதிமுக அரசு, பச்சை தமிழர் எடப்பாடி அந்த கோரிக்கை ஏற்று 25 கோடி மதிப்பீட்டிலே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு திட்டமிட்டு அணையும் கட்டி முடிக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவணைகளை கீழே இறக்கி தண்ணீரை தேக்கினார்கள். நல்ல முயற்சி, வரவேற்கிறதும் முயற்சி தான். ஆனால் அணையிலிருந்து ஆதிநாதபுரம் வரை ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்ணீர் தேங்கியது. 2 பக்கங்களில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்தது. ஆனால் ஆற்றுக்குள் வனத்துறை செய்த இடங்களிலே சீமை கருவேலை முள்மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தரவில்லை என்று அப்படியே விட்டு விட்டார்கள். 2வது ஆழ்வார்த்தநகரி ஊருக்குள் இருந்து கலக்கக்கூடிய சாக்கடை, ஆழ்வார்தோப்பு ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊர்ல கலக்கக்கூடிய சாக்கடை எல்லாம் சேர்ந்து தேங்கிய தண்ணீர் சாக்கடை நீரா மாறி போய்விட்டது. இது தொடர்பாகவும் அடுத்து வடகால், சிறுவைகுண்டம் வடகால் தென்கால், வடகாலிலே கரைகளை வலிமைப்படுத்துகிறோம், தரையை வலிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி புதிதாக சிமெண்ட் கலவை போட்டு அந்த வாய்க்காலை சீரமைப்பு செய்கிறார்கள். உண்மையிலே அந்த வாய்க்காலை சீரமைப்பு செய்கிற நோக்கம் என்பது நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நோக்கம் அல்ல, வேளாண் பெருங்குடி மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நோக்கம் அல்ல. மாறாக தூத்துக்குடிக்கு அருகிலே 16,000 கோடி ரூபாய் செலவிலே திட்டமிட்டு தொடங்கப்பட்டுள்ள கார் தொழிற்சாலைக்கு தண்ணி கொண்டு செல்ல வேண்டும். ஆகையினால்தான் தாமிரபரணி வடிநிலை கோட்டத்தை 2ஆக பிரித்து மருதூர் மேலக்கால், கிழக்கால், சிறுவைகுண்டம், வடகால், தென்கால் என்று சொல்லக்கூடிய இந்த 4 கால்களுக்குமான அந்த வடிநில கோட்டத்தை தாமிரபரணி பாசனத்திற்கு தொடர்புள்ளாத கோரம்பள்ளம் வடிநில கோட்டத்தோட இந்த திராவிட மாடல் அரசு இணைத்து விட்டது. அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நாங்கள் முன்னெடுத்தோம், பாசன விவசாயிகள் அமைப்புகளின் சார்பிலே. பிறகு சில நண்பர்கள் வழக்கு தொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த கார் தொழிற்சாலை தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்தில் தான் வடிநில கோட்டத்தை 2ஆக பிரித்து கோரம்பள்ளம் கோட்டத்திலே சேர்த்தார்கள். அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த தரைத்தளத்திலே, காலில் வாய்க்காலிலே தரைத்தளத்திலே சிமெண்ட் போடும்போது பக்கத்தில் உள்ள வேளாண் நிலங்களுக்கான நிலத்தடி நீர் மட்டம் கிடைக்காது, நீர் மாசுபட்டு தான் கழிந்து போகும் என்ற அடிப்படையில் அதையும் நாம் எதிர்த்து மறுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி வடிநிலக்கோட்டை
பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் போன்ற அலுவலர்களுக்கு 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தோழர்களை திரட்டி கொண்டு வந்து நாம் விண்ணப்பித்து வந்திருக்கிறோம். இந்த திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கு இடையில இப்போ கரை போடாம மண் மட்டும் போட்டுட்டு அது என்ன ஆயிருக்குன்னா போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாம். இப்பவுமே மண் சரியுது. இது கொஞ்சம் ஒரு மழை அடிச்சா போதும் அவ்வளவு சாலை பெற்றோர் சாலைகளும் முழுக்க பாதிக்கப்பட்டிருமா. திருநெல்வேலி கிழக்க ஆழ்வார் திருநெல்வேலி ரோட்டுக்கு வந்துருதுல மண்ணு அந்த தடுப்பு கட்டி மண்ணு போட்டா ரோட்டு வராது. கட்டும்போது தடுப்பு சுவர் கட்டி தான் போட்டிருக்காங்க. இப்ப தடுப்பு சுவர் அதெல்லாம் சாலை உயரமா இருந்தாலும் தடுப்பு சுவர் கீழே போயிட்டு நம்ம மண்ணை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சாலைக்கு ஒரு மழை பெய்து அவ்வளவு கிடையாது. எல்லாமே இதுல இருக்கு. நீங்க குறிப்பிட அவசியம் இருக்காது. நம்ம கூட ஒரு படிவு நாங்க தந்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சிரமம் இருக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது ஒண்ணுமா. அடுத்தப்ப ஏற்கனவே 221 கோடி ரூபாய் நீங்க மற்ற எல்லாமே நிலுவையில் வச்சிருக்கிறாங்க. குடிநீருக்கான கட்டணம் உங்களுக்கு தகவல் அறிவு உரிமை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அது 221 கோடி ரூபாய் 5 வருஷமா நீங்க வாங்கவே. இப்போ வட்டி போட்டாவே எவ்வளோ ஆச்சு? குடிநீர் வடிகாலம் உட்பட இது பொதுப்பணித்துறை எங்களுடைய அமைப்பு, எங்களுக்கானது. நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். நாங்களும் அவங்களுக்கு ரிமைண்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். மீட்டிங்கும் எஸ்சி கூப்பிட்டுட்டே தான் கனெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் என்னன்னா டுவார்டு வந்து ஒரு கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான். அதனால் நம்மளை வந்து குடிநீர் நீரை நம்ம அப்ரூப்டாக நிறுத்த முடியாது, உடனடியாக நிறுத்திட முடியாது, பொதுமக்களை பாதிக்கும். அதுக்கு அதனால தான் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணல. அது நடந்துகிட்டே இருக்குது. தகவலுக்காக சொல்லி இல்லைம்மா, பொதுமக்களை பாதிக்குங்கிறது உண்மைதான். எங்கேயும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து பொதுமக்களை பாதிக்கிறது. இப்பொழுது சில பகுதிகளில் தடுப்பு சுவர், திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையிலே தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் சிறுவைகுண்டம் பகுதியிலிருந்து ஆழ்வார்த்தனர் வரைக்கும் எங்கேயும் தடுப்பு, வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் கரை போடும் போதே தடுப்பு சுவர் கட்டிதான் கரை போட்டிருக்கிறார்கள். ஆனால் சாலை மட்டம் உயர உயர கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலமாக இப்ப வெள்ளைக்காரன் கட்டிய தடுப்பு சுவர் அந்த கரையை ஒட்டி தெற்கு பகுதியிலே 4 அடி இருந்த தடுப்பு சுவர் இன்றைக்கு 1.5 அடி, 1 அடி, 2 அடியில் இருக்கு. அப்ப இப்பொழுது மேலும் மண்ணை போட்டு கரையை உயர்த்துகிற பொழுது தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். ஆனா கட்டல. ஆழ்வார்த்தனைக்கு கிழக்கு பகுதியில நீண்ட தொலைவுக்கு நல்ல பாதுகாப்பு அரணாக சாலை, அது இந்த சாலை போடுகிற தடுப்பு சுவரை கட்டிட்டாங்க. அப்படியான இந்த பகுதியில் தடுப்பு சுவர் கட்டப்படவில்லை. இரண்டாவது, ஊர்கள் நெருக்கமா இருக்கிற பகுதியிலிருந்து மக்கள் ஆற்றை பயன்படுத்துகிற, குளிக்க போவதற்கு, தண்ணீர் எடுப்பதற்கு, ஆடு மாடுகளை மேய்க்க விடுவதற்கு எந்த இடத்திலையும் எந்த வழியும் ஏற்படுத்தாமல் கிட்டத்தட்ட 20 அடி 25 அடிக்கு அந்த கரையை செப்பனிட்டு வரும். கரையை செப்பனிடுவது, வலிமைப்படுத்துவது, கரையை புதுப்பிக்கிறதாலும் வரவேற்க தகுந்த ஒன்றுதான். இந்த வெள்ளத்துக்கு பிறகு நமக்கே ஒரு அனுபவங்கள், பட்டறிவுகள் இருக்கு. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்துல. ஆனா செய்கிற வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். தடுப்பணை கட்டி இருக்கிறோம், தடுப்பணையில தேக்கக்கூடிய தண்ணீர் சாக்கடையாக மாறுகிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் நாம் திருநெல்வேலியில் உள்ள தாமிரபரணி வடிநில கோட்ட பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், இணை பொறியாளர் என்று 2-3 அதிகாரிகளை சந்தித்து இந்த விண்ணப்பங்களை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். மற்றதை பின்னால் வருகிற நம்முடைய தோழர் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் ஐகோ அவர்களும் நம்முடைய அன்பு மகள் குயிலி நாச்சியாரும் இந்த காணொலி வாயிலாக தாமிரபரணி தொடர்பான நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 15 ஆண்டுகளாக பூரணை மீட்பு பணியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பிலே 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்க பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளரை, தாமிரபரணி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளரை சந்திக்க வந்துள்ளோம். இதிலே எங்களுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய ஆலோசகர்கள் யாவருமே அடங்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய முதன்மையான கோரிக்கை, தாமிரபரணி ஆகிய பொருணை நதியிலே இருக்கின்ற மாசு அகற்றப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தடுப்பணைகளிலே தேங்கி, குறிப்பாக குடிநீர் கிணறுகள் அமைந்துள்ள மையங்களிலே தேங்கியுள்ள கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்ட கனரக நிறுவனங்கள் 261 கோடி ரூபாய் தண்ணீர் பாக்கி வைத்திருக்கின்றன. இது பல்லாண்டுகளாகவே இருக்கின்ற இந்த பாக்கியை வசூலித்து பொருணையை மீட்கின்ற, பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் ஆற்றின் தென்கரை அமைந்துள்ளது. அதிலே வெள்ளையர் காலத்திலே 3 அடி வரை 3.5 அடி வரை தடுப்புச்சுவர் எழுப்பி அந்த அணையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கரையை உயர்த்தும் பொழுது தடுப்பு சுவர் கட்டாமல் மண்ணை மட்டும் மேலே அள்ளி போடுகிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினமும் செல்லும் அந்த
இடத்திலே போக்குவரத்து இடர்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, விபத்து நேரிடும். எதை முன்னாலே செய்ய வேண்டும், எதை பின்னாலே செய்ய வேண்டும் என்ற பொருத்தமற்ற செயலினை பொதுப்பணித்துறை செய்து வருவதை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக தடுப்புச்சுவர் கட்டிவிட்டுத்தான் மேலே மண்ணெளி போட வேண்டும். நிச்சயதார்த்தத்துக்கு முன்பு திருமணம் என்பது போல அது அமைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, பெருநிறுவனங்கள் சார்பாகவே அரசு துறைகள் இயங்குகின்றன என்பதற்கு ஒரு சாட்சி, பொதுப்பணித்துறை சார்பிலே தாமிரபரணியிலிருந்து வடகாலிலே பெரிய நிறுவனங்களுக்கு, தூத்துக்குடிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக கால்வாயிலே அடிப்பாகத்திலே கான்கிரீட் சுவர் எழுப்பியிருக்கிறார்கள், கான்கிரீட் தடுப்பு போட்டிருக்கிறார்கள். அப்படி கான்கிரீட் தளம் போடுவதனால் நீர் செறிவு தடைப்படும். நீர் இருபக்கமும் பரவி நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து கரையோர மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கிடைக்காமல் போய்விடும். இதை மக்கள் அறியாமையை பயன்படுத்தி அவசரமாக அதிக லாபத்துக்காக அப்படி தரைத்தளம் அமைக்கப்படுகிறது. அதை தடுக்கும் நோக்கிலே தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு அளித்து அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் ஒரு பகுதியாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் அந்த பகுதிக்கு சென்று உள்ள நிலவரத்தை ஒப்பந்தக்காரரிடம் பேசி பணியினை கொஞ்சம் தாமதப்படுத்த கோரிய போது அவருக்கு யாரோ ஒரு தனிநபர் ஒப்பந்தக்காரருடைய பணியாளர் தொலைபேசி எண்ணிலிருந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது ஒப்பந்தக்காரருடைய நெருங்கியவரிடமிருந்து தொலைபேசியிலிருந்து வந்ததனால் பொதுப்பணித்துறை அவரை நம்பி பொறுப்பு ஒப்படைத்திருப்பதனால் உடனடியாக அவர் யார் என்று விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் எங்களுடைய மாவட்ட செயலாளரை கால்வாய்க்கு வாருங்கள், வந்து பாருங்கள் என்று எச்சரித்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையை சவாலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே 15 ஆண்டுகளாக மணல் மாஃபியாக்களுடன் நேரடியாக மோதிய அனுபவம் பெற்றவர்கள் தான் எங்களுடைய தோழர்கள் அனைவரும். அதனால் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளில் ஒன்றும் எங்களுக்கு சலிப்பில்லை, தயக்கமில்லை, பயமில்லை. அதே நேரத்தில் பொதுப்பணித்துறையினுடைய ஒப்பந்ததாரருடைய பணியாளர் தொலைபேசி எண்ணிலிருந்து இந்த எச்சரிக்கை வந்திருப்பதனால், கொலை மிரட்டல் வந்திருப்பதனால் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்குவோம், அந்த கால்வாய்க்குள் மக்களை திரட்டி இறங்கி பெருமளவில் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் இந்த கட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய நிறைய திட்டங்களில் எந்த திட்டமுமே இதுவரைக்கு நிறைவேற்றப்படவில்லை. இன்று முக்கியமாக ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வாய்க்கால்களில், கால்வாய்களில் சிமெண்ட் மூலமாக கால்வாய் அமைத்து கொண்டு செல்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எங்களது தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது பண்ண சொல்லியும் இன்னைக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஆளும் அரசும் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடுவது, ஏதோ இவர்கள் வருகிறார்கள் நாம் பேச்சுவார்த்தையில் முடித்து விடலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. இனி வரும் காலங்களில் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் என்பது அமைதிசார் பூங்காவாகவே நகரும் என்று அரசும் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் நினைக்க வேண்டாம். நாங்கள் 15 ஆண்டுகளை வீணாக்கி விட்டோம், அதான் உண்மை. 15 ஆண்டு காலமாக நாங்கள் குரல் கொடுத்து ஒப்பாரி வைத்து கூப்பாடு போட்டு எந்த அரசுக்கும் அதிகாரிக்கும் காதுகளுக்கு எட்டவே இல்லை, பொது வெகுஜனத்துக்கும் எட்டவில்லை. மிக முக்கியமாக ஆற்றுக்கு கரை அமைப்பதாக சொல்லிக்கொண்டு எங்கிருந்தோ மணலை கொண்டு வந்து கரைகளின் வெளிப்புறத்தில் கொட்டி ஸ்ரீவைகுண்டம் முதல் திருச்செந்தூர் வரை செல்லக்கூடிய சாலையின் அருகில் இருக்கக்கூடிய கரைகள் முழுவதுமாக தார் சாலைக்கு வந்து அதிகப்படியான விபத்துக்கள் நடப்பதற்கான வேலையாக இருக்கிறது. இதன் மூலம் என்னன்னா அரசு என்ன செய்யுதுன்னா, நான் வேலை செய்யறேன், அது ஒரு கண்துடைப்பாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்குது. இதை நாங்கள் இனி ஒரு காரும் பொறுக்க மாட்டோம். அடுத்த கட்ட நகர்வு என்பது இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், பொதுமக்களுக்கு போராடக்கூடியவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக, பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தவறாக நினைத்து கொண்டாலும் கூட எங்கள் அண்ணனை நாங்கள் இழுத்து கொண்டு வந்து தார் சாலைகளை முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய வேலைகளை செய்வோம். எனவே மாவட்ட நிர்வாகம், ஆளும் திமுக அரசு, பொதுப்பணித்துறை மூன்றும் இணைந்து உடனடியாக தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் 15 ஆண்டுகால கோரிக்கையும் எங்கள் மாவட்ட செயலாளரை கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.